கரூர் சம்பவம் தொடர்பான ஒரு முக்கியமான வழக்க இப்ப கையில எடுத்து அதுக்கு வருகிற 24ஆம் தேதிக்குள்ள பதிலளிச்சே ஆகணும்னு விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஒரு அதிரடியான உத்தரவை மதுரை கிளை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. மதுரை கிளை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கக்கூடிய அந்த அதிரடியான உத்தரவு என்ன? இதோ ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தாவேக அரசு மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஒரு வாரத்துக்குள்ள பதில் அளிக்கல அப்படின்னா சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை தாவேக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும். அந்த அரசு கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு முக்கியமான வார்னிங் மெசேஜோட ஒரு கடிதத்தை இப்போ ஆளுநர் மாளிகையிலிருந்து தாவேக அரசான தலைமைச் செயலகத்துக்கு பறந்திருக்கு. அந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்னிங் மெசேஜ் என்ன? இது இரண்டையும் நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்திடலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மீண்டும் கரூர் சம்பவம் தொடர்பான ஒரு முக்கியமான வழக்கு பூதாகரமாயிருக்கு. சரியா சொல்லணும்னா, கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 31 பேருக்கு அரசு வேலை, தற்காலிக வேலை நியமனத்தை விஜய் தலைமையிலான தாவேக அரசு கொடுத்திருந்தாங்க. இதுக்கு எதிராக மதுரை கிளை உயர்நீதிமன்றத்துல வழக்கு ஒண்ணு தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கு விசாரிச்ச இப்போ மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சீக்கிரம் பதில் மனுவை தாவேக அரசு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தாவேக அரசு கால அவகாசமும் கேட்டிருந்துச்சு. ஆனா கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தையும் தாண்டி போனனால நீங்க இப்போ வர்ற ஜூலை 24ஆம் தேதிக்குள்ள பதில் மனு தாக்கல் பண்ண போறீங்களா இல்லையான்னு மிரட்டினது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போய் டிஎன்பிசிக்கு ஒரு முக்கியமான வார்னிங் மெசேஜ மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. டிஎன்பிசிக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, 31 பேருக்கு இப்போ அரசு வேலை தாவேக அரசு வழங்கியிருக்காங்க. இதுல 29 பேர் இப்போ பணியிலேயே சேர்ந்துட்டாங்க. இவங்க இந்த ஒரு மாச சம்பளத்தை வாங்கறதுக்குள்ள இந்த வழக்கை விசாரிக்க வேண்டியது நீதிமன்றத்தோட கட்டாயம், கடமை. அதனால இந்த தாவேக அரசு கரூர் சம்பவம் தொடர்பா இந்த அரசு வேலை கொடுத்திருக்குல்ல கருணை அடிப்படையில, இந்த கரூர் சம்பவம் கருணை அடிப்படையில அரசு வேலை கொடுக்கறதுக்கு தகுதியான ஒண்ணான்னு ஆராய்ச்சி பண்ணி எனக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியே ஆகணும்னு டிஎன்பிஎஸ்சி மண்டேலையும் ஒரு கொட்டு வச்சிருக்கு மதுரை கிளை உயர்நீதிமன்றம். இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போய் இப்ப தாவேக தலைமையிலான விஜய் அரசு அரசு வேலை கொடுத்திருந்தாலும், தற்காலிகமான அரசு வேலை கொடுத்திருந்தாலுமே அதோட இறுதியான முடிவு எங்க கையில தான் இருக்கு, அதாவது உங்க முடி எங்க கையில தான் இருக்குன்னு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கரூர் சம்பவம் தொடர்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன், அரசு வேலை தரேன்னு 31 பேருக்கு, பாதிக்கப்பட்ட 41 பேர்ல 31 பேருக்கு 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை தாவேக அரசு வழங்கியிருந்தாலுமே அது எதுக்கு வழங்கினாங்க அப்படிங்கிற பதில் மனுவை கோர்ட்டுல இன்னும் சப்மிட் பண்ணாம இருக்காங்க. கால அவகாசம் கொடுத்துமே இன்னும் அது நீட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இதனால இப்போ மதுரை கிளை உயர்நீதிமன்றம் பயங்கர கடுப்புல இருக்காங்க. வர்ற ஜூலை 24ஆம் தேதிக்குள்ள பதிலளிச்சே ஆகணும்னு தமிழக அரசு மட்டும் இல்லாம டிஎன்பிசியையும் வார்னிங் மெசேஜோட அனுப்பியிருக்காங்க மதுரை கிளை உயர்நீதிமன்றம். இதுல நம்மளுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க ஆதரவா செயல்படுறோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க நீதி வாங்கி தரோம், அவங்க அந்த சாட்சிகளை நாங்க குலைக்கல அப்படின்லாம் முட்டு கொடுத்த தாவேக தலைமையிலான அரசு ஏன் இந்த வழக்குல ஒருத்தவங்க கேஸ் போட்டா அதுக்கு உடனடியா பதில் மனுவை போடாம இவ்வளோ நாள் இழுத்தடிப்பு செய்யணும், அவ்வளோ பயம் என்ன வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல வருது. சோ மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சொல்ற மாதிரி ஒருவேளை இந்த தாவேக அரசு பதில் மனு தாக்கல் டிலே பண்ணாங்க, இந்த கேஸ் இன்னும் இழுத்துட்டே போகுதுன்னா இந்த அரசு வேலை வழங்கியிருக்கக்கூடிய அரசாணை செல்லாம போயிடும் அப்படின்னு ஒருவேளை மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னா
தாவேகா அவசரமா அந்த சாட்சிகளை கலைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்கன்னு திமுக சொன்னாங்கல்ல, அது உண்மையாயிருமோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல வருது. சோ ஆக மொத்தத்துல இப்ப தாவேகா அரசோட பிடி மதுரை கிளை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட மாட்டிருக்கு. அடுத்து என்ன தாவேகா அரசு பண்ண போறாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அதிமுகவோட சிட்டிங் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு தன்னோட கட்சியில இணைச்சு குதிரை பேரம் மூலியமா சோஃபா மாடல் மூலியமா தாவேகா தன்னை தக்க வச்சுக்க பாத்துக்குது அப்படின்னு திமுக மாதிரியான எல்லா எதிர்கட்சிகளுமே குற்றச்சாட்டு வச்சாங்க. சில ஆதாரங்கள் கூட பகீர் கிளப்புற அளவுக்கு வெளிவந்துச்சு. இந்த சூழ்நிலையில இந்த தாவேகா அரசு குதிரை பேரத்துல தான் ஈடுபடுதுன்னு சொல்லி திமுக உட்பட பல கட்சிகளும் ஆளுநர் கிட்ட கடிதம் கொடுத்திருந்தாங்க. இந்த கடிதத்தை எடுத்து விசாரிச்ச ஆளுநர் தாவேகா தலைமையிலான விஜய் அரசுக்கும் தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பதிலளிச்சே ஆகணும்னு சொல்லி ஆளுநர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாரு. அந்த கடிதத்தை தாவேகா அரசும் சபாநாயகரும் கண்டுக்கவே இல்லை, அதுக்கு பதில் கடிதம் எழுதவே இல்லை. இது ஆளுநரை பயங்கர கோபத்துல உண்டாக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ மீண்டும் திமுக மாதிரியான எதிர்கட்சிகள் போய் நீங்க எழுதின கடிதத்துக்கு பதில் கடிதம் அவங்க எழுதாம இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது, அவங்க மௌனம் சாதிக்கிறதுல இருந்தே தெரியுது இங்க குதிரை பேரம் நடந்திருக்கு, அதனால பதில் சொல்ல முடியாம திணறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப மீண்டும் நீங்க ஒரு அடுத்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க சுப்ரீம் கோர்ட் போகிற கூட தயாரா இருக்கோம்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கவே இப்ப மீண்டும் ஆளுநர் என்ன பண்ணிருக்காருன்னா தாவேகா அரசுக்கு ஒரு கடிதம் அளிக்கிருக்காரு. அந்த கடிதத்துக்குமே தாவேகா அரசு பதிலளிக்காம இருக்கு. இதனால இப்ப ஆளுநர் கடும் கோபத்துல இருக்காரு. அதனால மீண்டும் ஒரு கடிதத்தை எழுதி ஒரு வாரத்துக்குள்ள தாவேகா அரசு பதில் அளிக்கலைன்னா சரியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு வார்னிங் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காரு. இந்த வார்னிங் நோட்டீஸுக்கும் தாவேகா அரசு பதிலளிக்காம போச்சுன்னா கண்டிப்பா குதிரை பேரம் நடந்திருக்கிறது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா தாவேகா அரசு கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா சம்பவங்கள்லையும் நாங்க ஒரு தூய சக்தி, நாங்க ரொம்ப தூய்மையானவங்கன்னு சொல்லிக்கக்கூடிய தாவேகா அரசு மீடியாக்கள் முன்னாடி எப்படி தங்களை ஒரு ஒழுக்கமானவர்கள், எப்படி தங்களை ஒரு தூய்மையானவர்கள்னு கட்டமைச்சுக்குதோ, ஆனா அப்படியே ஆஃப் ஸ்கிரீன்ல பார்த்தா நடக்கக்கூடிய வழக்குகள்ல பார்த்தா ஒவ்வொரு விஷயத்திலேயும் மௌனம் சாதிக்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. இந்த கரூர் சம்பவம் தொடர்பான அரசு வேலை கொடுத்திருக்கக்கூடிய வழக்கிலேயே இன்னும் பதில் மனு தாக்கல் பண்ணாம காலம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆளுநர் 3வது முறையா இப்ப எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துக்குமே தாவேகா அரசுகிட்டு உடனடியான பதில் வராம இருக்கு. மீடியா முன்னாடி ஒண்ணு, மீடியா ஆஃப் ஸ்கிரீன்ல ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கோ தாவேகா அரசு. அப்போ ஒவ்வொரு சம்பவத்திலையும் இவங்க மேல பிழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இந்த இடத்துல எழுது. சோ இப்ப ஆளுநர் எழுதியிருக்கக்கூடிய அந்த 3வது கடிதத்துக்கும் தாவேகா அரசு பதில் அளிக்கலைன்னா குதிரை பேரம் தான் ஒருவேளை தாவேகா அரசு பண்ணிருக்கு, இவங்க மௌனம் சாதிக்கிறதுல இருந்தே அதான் தெரிய வருதுன்னு எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா தாவேகா அரசு கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. மதுரை கிளை உயர்நீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவுக்கு தாவேகா அரசு கிட்ட இருந்து ஜூலை 24ஆம் தேதிக்குள்ள என்ன பதில் மனு தாக்கல் செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்வியும், அதே மாதிரி ஆளுநர் எழுதியிருக்கக்கூடிய இந்த குதிரை பேரம் தொடர்பான கடிதத்துக்கு விளக்க கடிதம் தாவேகா அரசு கொடுக்கல, விஜய் தலைமையிலான தாவேகா அரசு கொடுக்கலன்னா அதுக்கு என்ன நடவடிக்கையை அடுத்த ஆளுநர் எடுப்பாரு அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. சோ அடுத்தடுத்து தாவேகா என்ன நடவடிக்கை எடுக்க போதோ அதை பொறுத்துதான் அந்த தாவேகா அரசு நீடிக்குமா அல்லது தோற்குமா அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரிய வரும். சோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன? மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.